தமிழ்நாட்டினுடைய 42வது நிகழ்வு இது. நாம் இந்த தலைப்பின் கீழ் தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். என இப்போதும் கூட கல்விக் கொள்கை என்பது ஒரு முதன்மையான சிக்கலாக நமக்கு முன்னால் இருக்கிறது. முன்பு ஒரு வகுப்பில் நான் சொன்னேன், கல்வி களம் என்பது அறிவுக்கும் அறியாமைக்குமான போராட்டமாக இருப்பதை காட்டிலும் கல்வி பெறுவதற்கான ஒரு போராட்டமாக இருப்பதை காட்டிலும் கல்வி உரிமைக்கும் கல்வி மறுப்புக்குமான ஒரு போராட்டமாக இருக்க, அந்த முறையில் அது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை போராட்டமாக, அநீதிக்கு எதிரான நீதியின் போராட்டமாக, வல்லரசியத்துக்கு எதிரான தேசிய போராட்டமாக என்று பல்வேறு வகையிலும் அது உருக்கொள்கிறது. இப்ப நம்ம பல்வேறு உடனடி சிக்கல்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்விக்கு நமக்கென்று ஒரு உரிமை இருக்கு என்ற அடிப்படையில் ஒரு கொள்கை வகுப்பது என்பது கூட இப்போதுதான் அதை பற்றி சிந்தனைகளே வர தொடங்கி இருக்கு. இப்ப நம்முடைய தமிழ் குமுகம், தமிழ் சமுதாயம், தமிழ்நாடு கடந்த காலத்தில் இந்த கல்வியில் என்ன நிலையில் இருந்தது? கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி கூறுவது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்துள்ளது என்று நாம் பார்க்க முற்பட்டோம். இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எதையுமே ஒரு நீண்ட இறந்த காலத்தோட சொல்றது. இப்ப 2 நாளைக்கு முந்தி ஒரு தலைவர் பேசுறாரு, 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சாதி ஒடுக்குமுறை, தீண்டாமை என்று பேசுறார். அப்படிலாம் இல்ல, 5000 ஆண்டுகளெல்லாம் இல்ல. எதை எடுத்தாலும் 5000 ஆண்டு, 50,000 ஆண்டு இப்படி நீண்டு சொல்வதில் ஒரு விருப்பம் சில பேருக்கு இருக்கு, அதுல ஒரு மோகம், மயக்கம் இருக்கு. அவங்க உற்று பார்ப்பதில்லை, நம்ம சொல்றது சரியா இருக்குமா என்று சரிபார்த்து கொள்றதில்லை. மொழி வரலாறுனாலும் 1000 வருடம், 1,00,000 வருடம்னு இந்துத்துவக்காரர்கள் சொல்ற மாதிரியே போட்டி போட்டு கொண்டு சொல்றது. இந்த அடிமைத்தனத்தினுடைய வரலாறுனால அப்படி நீண்டு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பார்த்தோம்னா, தமிழ் குமுகத்துக்கு இருக்கிற, தமிழ் சமுதாயத்துக்கு இருக்கிற ஏடறிந்த வரலாறு, தொடர்ச்சியான ஒரு 3000 ஆண்டு கால வரலாறு நமக்கு இருக்கு. பல்வேறு வகையிலும் இது பதிவு செய்யப்பட்டு ஏட்டிலோ அல்லது கற்களிலோ அல்லது செப்பேட்டிலோ இலக்கியத்திலோ பல வகையிலும் இது பதிவு செய்யப்பட்டது. அதற்கு முந்தைய வரலாறு என்பது நமக்கு அப்படி சான்றுகளோடு கிடைக்கல. ஆனா ஒரு பின்னால திரும்பி பார்த்து சில சான்றுகள், இலக்கியத்தில் இருக்கிற அகச்சான்றுகளை வைத்து அதை நாம் யூகித்து கொள்ள முடிகிறது. அப்படி பார்க்கும்போது நமக்கான ஒரு சங்க காலம் பற்றி நம்ம நிறைய பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. கிடைத்த வரைக்கும் அந்த சங்ககால வாழ்க்கையை அது உணர்த்துகிறது. இப்போது அது வெறும் இலக்கிய சான்றாக இல்லாமல் அகழ்வாய்வுகளின் மூலமாக தொல்பொருட்களின் சான்றுகளாகவும் சேர்ந்திருக்கு. மண்பாண்ட எழுத்துக்கள் போன்றவை எல்லாம் ஒரு உதாரணமான. அப்படி சங்ககாலம் என்பது ஏதோ கற்பனையான ஒன்றல்ல, இல்லாத ஒன்றுமல்ல. பாலா, நீங்க மியூட் பண்ணாமலே பேசிட்டு இருக்கிறீங்களே. அண்ணே ஒரு நிமிடம், எனக்கு ஹோஸ்ட் கொடுங்கண்ணே. நல்லதுண்ணே, கொஞ்சம் பாத்துங்க.
அதனால வேண்டி இந்த அப்படி பார்க்கிற போது சங்ககாலம் என்பது உண்மையிலேயே கல்வியில் சிறந்ததாக இருந்தது. அறிவோருக்கு, படித்தோருக்கு, கல்வி பெற்றோருக்கு சமூகத்தில் மக்களிடத்தும் அரசுகளிடத்தும் மதிப்பும் மரியாதையும் இருந்தன. யாரும் கல்வி கற்கக்கூடாது என்ற தடை இல்லை. தொல்காப்பியர் காலத்திலேயே அதற்கு முன்பே கூட ஆரியர்கள், பிராமணர்கள் வடமொழியோடு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ கிடைக்கல. அவங்க ஒதுங்கி இருந்தாங்க, அல்லது அவர்கள் அதற்கான காலத்திற்கு காத்திருந்தார்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த காலத்திலும் கூட தமிழ்நாடு, குறிப்பா பாண்டிய நாடு, மதுரை, வடநாட்டோட எல்லாம் தொடர்பு வைத்து வந்து அதற்கெல்லாம் அவர்கள் தமிழை தவிர வடமொழியையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் தனியாக வடமொழி வேத பாடசாலைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்குரிய மதிப்பு இருந்தது. ஆனா ஒரு கல்வி கூடங்கள் இருந்தனவா என்பதெல்லாம் நமக்கு உரிய சான்றுகளோடு கிடைக்கல. பிற்காலத்தில் கிடைக்கலாம், ஆனா யாருக்கும் கல்வி மறுக்கப்படல. அதற்கு பிறகு சங்கம் அறிவிய காலம், பிறகு களப்பிரர், பல்லவர் காலம், பாண்டியர் காலம், எப்படி ஒரு நீண்ட காலத்தில் பாண்டியர்கள் தொடர்ச்சியான ஆட்சி நடத்தின. ஒரு 200-300 ஆண்டுகளை தவிர இப்ப கடைசியா கிடைக்கக்கூடிய சான்றுகளை வைத்து பார்த்தால் பாண்டியர்களுக்கு இன்னும் பின்னால போய் வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலத்திலேயே அவர்களுக்கு பாண்டியருடைய வணிகமும் ஆட்சியும் இருந்ததற்கான ஒரு கருதுகோள்கள் உருவாகிட்டு ரொம்ப தொன்மையான ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது. அது எவ்வளவு இன்னும் சில 1000 ஆண்டுகள் கூட பின்னால் போக முடியுங்கிற அளவுக்கு புதிய செய்திகள் இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. டிஎன்ஏ ஆராய்ச்சி எல்லாம் அதற்கு உதவக்கூடிய வகையில் இருக்கு. அதற்கு பிறகு வரக்கூடிய காலம் என்பதுதான் நம்ம இப்ப கடைசியா பார்த்து கொண்டிருந்தது. சங்க காலத்திலேயே முற்கால சோழர்கள் இருந்தாங்க. இப்ப கரிகாலன் எல்லாம் அந்த காலத்தை சேர்ந்தவன் தான். அப்போது கல்வி இருந்தது. இந்த கல்வி இருந்ததுனாலதான் கல்லணை எல்லாம் கட்ட முடிந்தது. அந்த கல்வி என்பது ஆங்கில கல்வியோ வடமொழி கல்வியாவோ இல்லாம தமிழ்லயே இருந்துச்சு. எண்ணும் எழுத்தும் இருந்தன என்பதெல்லாம் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த வரிசையில் தான் நாம் சென்ற முறை சோழர் காலத்தை பற்றி நாம பார்த்தோம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்பது சோழர் கால கல்விதான். இப்போ ஒரு அரசினுடைய கல்வி கொள்கை என்பது ஆளுகிற வகுப்பை பொறுத்தது, அந்த சமூக அமைப்பை பொறுத்தது, அந்த சமூகத்தினுடைய கடந்த கால வரலாற்றை பொறுத்தது. ஒரு அரசன் வந்த உடனே எல்லாத்தையும் தலைகீழ மாத்திர முடியாது. அதே நேரத்தில் எதையுமே மாத்தாம இருக்கணும்னா அதுக்கு அதிகாரம் தேவையில்லை. அப்ப நம்ம எடுத்துக்கிற இந்த காலம் என்பது பின்னால நாம் விஜயாலய சோழன் தொடங்கி, அதுதான் பிற்காலத்தில் சோழராட்சி, பல்லவர் ஆட்சியை வீழ்த்தி விட்டு வரக்கூடிய சோழராட்சி என்பது அதுதான். 848 விஜயாலய சோழன் ஆட்சிக்கு வர்றான். அப்புறம் வரிசையா கொஞ்ச காலம்தான். ஆதித்த சோழன், முதலாம் பராந்தக சோழன், ராஜாதித்ய சோழன், கண்டராதித்த சோழன், அரிஞ்சய சோழன், சுந்தர சோழன், அப்புறம் ஆதித்த கரிகாலன், அவன் தான் கொலை செய்யப்பட்டவன். சிறிது காலம் உத்தம சோழன் இருந்து அப்புறம் தான் முதலாம் ராஜராஜன். அவனுடைய ஆட்சி காலம் என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். அவன் மன்னராக இருக்கும் போதே ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி தொடங்குகிறது. 1012 இப்ப இந்த ராஜேந்திர சோழனுக்கு தான் இப்ப விழா எடுக்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அவன் மிக நீண்ட காலம் ஆட்சி நடத்துறான். 32 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சி நீடிக்கிறது. 2 பேரையும் இணைச்சு ஒரு சோழ பேரரசினுடைய ரொம்ப அது உச்சம் தொட்ட காலம் என்பது இந்த 2 தான். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான். ராஜராஜ சோழன்கிறதுக்கு நமக்கு அடையாளமா இருக்கு தஞ்சை பெரிய கோயில். ராஜேந்திர சோழன்
கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்திருக்கிறார். அவங்க நடத்திய போர்கள் இதெல்லாம் தனி வரலாறு. நிறைய நமக்கு இது பற்றி கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே அவங்க நடத்திய போர்களை பற்றியதா இருக்கு. அப்புறம் அவர்கள் மேற்கொண்ட மக்களுக்கு சார்பான சில நடவடிக்கைகள் இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பெரிய வசதி என்ன இருக்குன்னா, சோழர் காலத்துல குறிப்பா சோழன் ராஜராஜ சோழன்ல இருந்து ஆரம்பிச்சு கல்மேல் எழுத்தாக எல்லாமே பதியப்பட்டு வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. இப்ப களப்பிரர் காலம்னா நமக்கு ஒரு கல்வெட்டு கிடைக்கல, எங்கேயோ வேற எங்கேயோ கிடைக்கிறத வச்சு யூகிக்க வேண்டியது. பல்லவர் காலம்னா அப்படிதான், எங்கேயோ ஒரு செப்பேடு கிடைக்குது, எங்கேயோ ஒரு இது கிடைக்குது. ஆனா ராஜராஜ சோழனுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே சம்பந்தப்பட்ட மனிதர்கள் அத்தனை பெயர்களுமே நமக்கு கோயில்ல கல்வெட்டுகளா பதிஞ்சு வச்சோம். அதுல இருந்து அதை பார்த்து மற்றவர்களும் கத்துக்கிறாங்க. மெய்கீர்த்திகள்னு சொல்லி மெய்கீர்த்தி எழுதுகிற வழக்கமே ராஜராஜ சோழன் காலத்துலதான் ஆரம்பிக்குது. மெய்கீர்த்தினா உண்மையான புகழ்னு அர்த்தம். புலவர்களில் கண்ணாம்னான்னு எழுதுறதா இல்லாம சுருக்கமா இதன் ஆட்சியில என்ன போர் புரிந்தான், எப்படி சண்டை போட்டான், என்னென்ன காரியங்கள் செஞ்சான், என்ன வரி விதிச்சான், யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிற செய்தி எல்லாம் வச்சு சுருக்கமான ஒரு பாடல் அதை எழுதி பதிவு பண்ணி வச்சிடறான். இப்ப ராஜராஜ சோழனுக்கு மெய்கீர்த்தி இருக்கு, ராஜேந்திர சோழனுக்கு மெய்கீர்த்தி இருக்கு. இப்ப இவங்களுக்கு பிறகு பாண்டிய மன்னர்களும் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சாங்க. தஞ்சை பெரிய கோயில்ல மட்டும் 1.5 லட்சம் எழுத்துக்கள் கல்வெட்டுகளாவே இருக்கு. இது என்ன பெரிய கொடுமைன்னா, இவ்வளவு பெரிய கோயில், அதுல இவ்வளவு கல்வெட்டுகள் இருந்தும் இந்த கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்பதே தமிழ் மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ராஜராஜ சோழன் மறைந்து 700-800 ஆண்டுகள் வரைக்கும் 1044 அவருடைய ஆட்சி முடியுது. அப்பயே அவர் இறந்து கொஞ்ச காலம் இருந்தாரு. ஆனால் அந்த கோயிலை கட்டியது அவர்தான் என்பது 1887 ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்படும். எந்த தமிழரும் கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடித்தவர் டாக்டர் ஹூல்ஷ் என்று ஒரு ஜெர்மானியன். அவர் இந்த கல்வெட்டுகளை படிப்பதில் தனி ஆர்வம் கொண்டவர். இவ்வளவுக்கு அவருக்கு தமிழ் தெரியாது. கல்வெட்டினுடைய மொழி என்பது எல்லோரும் படிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, வரி வடிவம் காலத்துக்கு காலம் மாறுபடும். அக்கால தமிழர்கள் படிக்க முடியும், நம்மளால் படிக்க முடியாது. அதுக்கு ஒரு தனி முயற்சி எடுக்கணும். இந்த எழுத்து எது எப்படி குறிக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு முயற்சி எடுக்கணும். அதுவும் நிறைய கிரந்த எழுத்துக்கள் எழுதுறாங்க. பல்லவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கிரந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதுறாங்க. தஞ்சை பெரிய கோயிலை யாரு கட்டினார் என்று ஆளுக்கு ஒண்ணு எழுதிட்டு இருந்தாங்க. ஜியு போப் வந்தாரு, அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கோயிலை கட்டினவர் யாருன்னு தெரியல, காடு வெட்டி சோழன் கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். காடு வெட்டிங்கிறது என்னன்னா, காட்டை திருத்தி கழனி ஆக்குறது, அதுக்குதான் காடு வெட்டின்னு பேர். அது அவங்களுக்கான ஒரு பட்டம். அது நம்ம இப்ப பிற்காலத்துல ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார், காடு வெட்டியா இருந்தார், அப்படின்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஹூல்ஷ் தான் என்ன பண்ணாருன்னா, நல்ல உரியவர்களின் உதவியோடு அதையெல்லாம் படிக்க ஆரம்பித்து 1892 தென்னிந்திய கல்வெட்டுகள்னு ஒரு நூல் வெளியிட்டார். அந்த நூலில் தான் பெரிய கோயில்ல இருக்கிறது கிறுக்கல் அல்ல, அவை எழுத்துக்கள், தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஹூல்ஸ் தான் முதல்ல அதை வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகுதான் தெரியும் இது ராஜராஜ சோழன். அதுக்கு பிறகு அந்த ஆட்சி காலம் பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள முடிஞ்சு. ஒருவேளை தெரியாமலே போயிருந்தா இன்னைக்கு கூட யாரு கட்டினேன்னு தெரியாம தான், முக்கியத்துவம் தெரியாமல் போயிருக்கு. சொல்லக்கூடிய வரலாறு நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த கல்வெட்டுகளை ஆய்வு செய்தவர்கள் இன்னைக்கும் பல பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி நிறைய நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்திருக்கு. நான் இந்த சோழர் காலத்திய கல்வி முறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய புத்தகங்கள் எடுத்து பார்த்தேன். கே பிள்ளை எழுதியிருக்கிறாரு, பல ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார். அதே போல நிறைய உரைகள், சிறு சிறு நூல்கள்
எதுலயும் ஒரு தெளிவான செய்திகள் நமக்கு கிடைக்கல. இந்த கல்வெட்டு ஆய்வில் மிகவும் வல்லவராக கருதப்படுகிற ஒருவர் என்னுடைய கல்லூரி நண்பர் குடவாயில் பாலசுப்ரமணியம், என்னோட படிச்சவரே. அவருடைய உதவியை நான் கேட்டேன், எனக்கு என்ன செய்யறீங்கன்ட்டு. அவரும் சொன்னாரு, இன்னும் நிறைய கல்வெட்டுகளுடைய மூலங்கள் படியெடுக்கப்பட்டு வெளியே வரல, ஒரு 60 விழுக்காட்டுக்கு மேல வெளியில வரல. ஆனா இதுவரைக்கும் கிடைத்த அளவுல நீங்க கேட்கிற மாதிரியான தகவல்கள் பெரிய அளவுக்கு இல்லை, நேரடி தகவல் இல்லை. வேற தகவல் நிறைய இருக்கு, ஆனா இந்த கல்வி தொடர்பான தகவல்கள் நேரடியா இல்லை. நம்ம முக்கியமா தொடக்கத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, கல்வி கூடங்கள் இருந்துச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது மாதிரி பல்லவர் காலத்துல இருந்துச்சு. ஆனா அது தமிழ் படிக்கிறதுக்கான கல்வி கூடங்களா இல்லை. கடிகைகள்னு இருந்துச்சு, அதெல்லாம் பௌத்தத்தின் ஆதரவா பௌத்தத்துக்காக எழுப்பப்பட்டுச்சு. அங்க வடமொழி படிக்கலாம், வேற மொழிகள் படிக்கலாம். ஆனா தமிழ் கல்வி, அதாவது பொது கல்வி, எல்லோரும் போய் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது, கல்வி பெறுவது ஏற்பாடு இல்லை. தொழிற்கல்வி என்பது அவரவர் குடும்பத்திலே பெறப்பட்டது, அதை கத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த மொழி கணக்கு இதெல்லாம் எங்க போய் கத்துக்கிறாங்க, அதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு பாலசுப்ரமணியம் தான் ஒரு சான்று ஒன்று எடுத்து கொடுத்தார். அது என்னன்னா, சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பள்ளிக்கூடம் இருந்ததற்காக ஒரு சான்று ஒன்று கிடைக்கும். சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினவர், திருத்தொண்டர் புராணம் எழுதினவர், 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் சிவனடியார் மட்டுமல்ல, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் மறைந்ததற்கு பிறகு 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் முதலமைச்சராக இருந்தவர். யாரு? பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார். அந்த சேக்கிழார் எழுதிய அந்த பெரிய புராணத்தில் ஒரு பகுதி தான் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்றது. கதை சுவாரஸ்யமான கதை, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். திருத்தொண்ட நாயனார் என்று ஒருத்தர் இருந்தாரு. அவரு பரஞ்சோதிங்கிற பேர்ல ஏற்கனவே அவரு மடநூல் கலை, ஆயுர்வேத கலை, அதே போல படை தொழில் ஈடுபட்டவர், போரில ஈடுபட்டவர், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் எல்லாம் தெரிஞ்சவர், புலவர்கள்ட்ட இருந்து போர் புரிந்தவர். பிறகு சிவபக்தியினால வந்துட்டார். அவருடைய ஊர் திருச்செங்கோட்டாங்குடின்னு சொல்லி நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அது அங்க அவர் சிவனடியாராக இருக்கிற போது அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு துறவி அல்லது ஒரு இறை அன்பர் உணவு கேட்டு வர்றார். அவர் ஒவ்வொரு வேளையும் அவங்களுக்கு உணவு வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். அப்படி ஒரு முறை அவருக்கு உணவு கேட்கும் போது இவரு துறவியார்ட்ட சொல்லி சமைக்க சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் இந்த நாளில் நான் என்ன சாப்பிடுவேன்னா பசுங்கன்று, அதனுடைய இறைச்சிதான் சாப்பிடுவாங்க. RSS காரங்களாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க எங்கடா போறது பசுபாட்டுக்கு, பசு இல்லைன்னா அதுக்கு வேற என்ன கொடுக்கலாம், மாற்று என்ன அப்படின்னா, ஒரு சிறுவன், அவனுக்கு வேற யாரும் உடன் பிறந்தார் இருக்கக்கூடாது, பெற்றோருக்கு ஒரே பிள்ளையார். இப்ப இவங்க யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம பிள்ளை ஒருத்தர் இருக்கிறான், அவனையே இவருக்கு நம்ம கரியாக்கி கொடுத்துடலாம் என்று சொல்லி மகனை அறுத்து அவருக்கு கறி விருந்து படைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கதை எப்படி முடியும்னு தெரியும். அவரு எல்லாம் சாப்பிட்டு எந்த கறின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி நீங்க விரும்பக்கூடியதான்னு சொல்றாங்க. அப்படியா, எங்க உங்க பையனை கூப்பிடுங்கிறாரு. இவங்க திகைச்சு நிக்கிறாங்க, சும்மா போய் பின்னால சத்தம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பையன் வர்றான். ஏன்னா அது சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடல், அவரை சோதிச்சு பார்த்திருக்காரு. திரும்பி பார்த்தா இவர் இருக்க மாட்டார். இந்த நாயம் இவர்கிட்ட உணவு விருந்து சாப்பிட வந்தவர் போயிடுவார். இந்த கதையில பள்ளிக்கூடம் பற்றி ஒண்ணு வருது, அது பாடலாவும் வருது. அது என்னன்னு சொன்னா, இந்த
ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புறாங்க. சிறுவர்களுக்கு பள்ளிக்கு அனுப்புவதை பற்றி பெரிய புராணம் சொல்லுது. 3வது வயது நடக்கும் காலத்தில் பள்ளிக்கு அனுப்புறாங்க. வந்து வளர் மூவாண்டில் மயிர் மங்கலம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொற்றெளிவில் செடுங்கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியில் இருத்தினார் என்று 22வது செய்யுள்ள இருக்கு. சிறு தொண்டர் புராணத்துல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த மொட்டை அடிக்கணும். மயிர் மங்கலம், மயிர்வினை மங்கலம்னு சொன்னா மொட்டை அடிக்கணும். மொட்டை அடித்து அப்புறம் கலைகள் எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக பள்ளிக்கு அனுப்பி விடுறாங்க. அது 3வது வயதில் அனுப்பி விடுறாங்க. இந்த 3 வயதில் கலைகளை பயிலச் என்ற அந்த மாணவன் மீண்டும் 5 வயது ஆகும்போது சிறுவனமாய் கொள்ளும் பிராயம் 5 என்று அவர் சொல்றார். அப்ப அவரை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்கு தந்தை போறார். நறுமென் குதலை மொழி புதல்வன் ஓத அலைந்த பள்ளியினில் உடன் கொண்டு எய்த கடித கன்றார். இந்த ஓதுதல்னா இப்ப நமக்கு மந்திரம் ஓதுறது, வேதம் ஓதுறதுன்னு ஆயிடுச்சு. அப்படி இல்லை. ஓதல் என்றால் கல்வி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னா மந்திரம் ஓதுறதுன்னு அர்த்தம் கிடையாது. படிக்காம இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட கல்வி கற்காமல் இருக்க வேண்டாம்னு பொருள். அப்படி ஓதுதலுக்காக அவனை அனுப்பி வைக்கிறான், பெற்றோர் அனுப்பி வைப்பதாக அந்த கதையில வருது. பள்ளியினை சென்று எய்துதலும் பாத சதங்கை மணி ஒலிப்ப பிள்ளை ஓடி வந்து எதிரே தழுவ எடுத்து பியவின் மேல் கொள்ள அடைத்துக் கொண்டு மீண்டும் இல்லம் புகும் அப்படின்னு சொல்லி அந்த 5 வயசு பையனை வீட்டுக்கு அழைத்துட்டு போற நிகழ்ச்சிகளை பற்றி அவர் சொல்லியிருக்கார். ஆகவே என்ன இருக்குன்னா, சோழ மன்னர்கள் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் இருந்தன. இந்த பள்ளிக்கூடங்கள் இருந்ததற்கு இன்னொரு ஆதாரமாக அவர் எது சொல்றாருன்னா, இந்த சோழர்கள் காலத்திய கோயில்கள்ல 3வதா ஒரு கோயில் இருக்கு. அதுதான் இந்த தாராசுரத்துல இருக்கக்கூடிய கோயில். அதுக்கு இப்ப பேர் ஐராதீஸ்வரர் கோயில்னு பேர். அந்த கோயிலில் அவர்கள் ஒரு அடையாளம் உருவம் கதையை விளக்குற மாதிரி ஒரு ஓவிய காட்சி வைத்திருக்கிறார். அதுல ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து இருப்பார், எதிரில் மாணவர்கள் இருக்கையில் உட்கார்ந்து பாடம் கேட்பதாக சொல்றாங்க. அந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னா, அது இந்த திருச்செங்காட்டன்குடியில இருக்கு. திருச்செங்காட்டன்குடிதான் இப்ப நம்ம மேல சொன்ன சிறு தொண்டர் புராணத்துல வரக்கூடிய ஊர். இது ஒரு செய்தி. அடுத்தது இன்னொரு செய்தி என்னன்னா, பெண்களுக்கு கல்வி உரிமை இருந்துச்சா என்ற கேள்வி. ஏன்னா இப்ப ரொம்ப நவீன காலம் வரைக்கும் கூட பெண்களுக்கு உரிமை இல்லை. இப்ப நான் எங்க வீட்டுல எல்லாம் பார்த்திருக்கேன். ஆண் குழந்தைங்களை எவ்வளவு வேணாலும் படிக்க வைப்பாங்க. பொம்பளை பிள்ளைன்னா இது போதும், இதுக்கு மேல உனக்கு வேண்டாம், அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு 7வதுல நிறுத்துவாங்க, 8வது நிறுத்துவாங்க, அப்புறம் கொஞ்சம் முன்னேறி போனது 10வது நிறுத்துவாங்க. ஆனா அன்றைக்கு இந்த இதுல கல்வெட்டுகள்ல அதிகாரிகள் என்பது போல அதிகாரிச்சிகள் என்ற ஒரு சொல் இருக்கு. அதிகாரிச்சி என்றால் பெண் அலுவலர்கள் இருந்திருக்கிறார். இங்க கல்வி எப்படி இருந்திருக்குதுன்னு இதுல இருந்து யூகிக்க முடியுதுன்னா, எண்ணும் எழுத்துமான தொடக்க கல்வி தாய்மொழியில் அவரவர் ஊரில் படித்துக் கொண்டார்கள். ஆசிரியர்கிட்ட போய் படிச்சாங்க. அது பள்ளிக்கூடமா இருக்கலாம், திண்ணை பள்ளியா இருக்கலாம், மரத்தடி பள்ளிக்கூடமா இருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க தொழில் கத்துக்கணும். அந்த தொழிலை குருகுல முறையில் கற்றுக்கொண்டார். அப்படியெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டதால் தான் அவர்களில் ஒரு சிலர் அதிகாரிகளா இருக்காங்க, பெண்கள் அதிகாரிச்சிகளா இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் தான் அதிக வாய்ப்பு. நீதிபதிகள் இருந்திருக்காங்க. யாருங்க அப்படி பேசிட்டே இருக்காங்களே, அருண்மாஸ்லமனை. பெண் நீதிபதிகள் கூட இருந்திருக்கிறாங்கிறது கல்வெட்டுல சான்றுகளில் இருந்து தெரிய வருது. இப்ப இந்த பின்னணியில தான் கல்விக்கூடங்கள் இது எப்பயிலிருந்து தொடங்கியது, யார் ஆட்சி காலத்தில் இது ஆரம்பிச்சதால நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. நம்ம முயன்றால் தெரிஞ்சுக்கலாங்கிறது நம்பிக்கை இருக்கு எனக்கு. இல்ல இந்த நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்களே தவிர, இந்த சமூக அமைப்பு, அவர்களுடைய பொருளாக்க முறை, அப்ப இருந்த போராட்டம், சமூகத்தில் எழுதிய போராட்டங்கள், இதை பற்றியெல்லாம் அதிகமான செய்திகளை எழுதல.
ஒரு விதந்தோதி எழுதுற முறைதான் இருக்கு. சாதனை புரிந்தவர்களை விதந்தோதுவதில் தவறில்லை. ஆனா அதுவே முடிஞ்சு போயிட முடியாது. ஒரு உதாரணமா, நாங்கெல்லாம் முன்னெல்லாம் படிக்கும்போது படிப்போம், இந்த தெருக்கல்ல எல்லாம் சத்திரம் வச்சிருந்தாங்க போனா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம்? அவரவர் விளைவித்து சாப்பிடுகிற அளவுக்கு நாட்டுல செழுமை இல்லைன்னு அர்த்தம். கஞ்சி தொட்டி வச்சாங்கன்னா பஞ்சம் வந்துச்சுன்னு தானே அர்த்தம். பஞ்சம் வரலன்னா ஏன் கஞ்சி தொட்டி வரப்போகுது? அது போன்ற இப்ப சுமைகளை தூக்கி கொண்டு போய் இறக்கி வைப்பதற்கு சுமை தாங்கிகளை வைத்திருந்தார்கள்னா அப்ப தூக்கிட்டு போனாங்க, ஊர் ஊரா மூட்டைகளை தூக்கிட்டு போனாங்கன்னு அர்த்தம். ஆனா அது பற்றி ஒரு தெளிவான தகவல்கள் இன்னும் நமக்கு கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கிற வரைக்கும் இதான் முதல்ல நமக்கு இந்த ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக இருப்பது என்பது பள்ளிக்கூடங்களை மட்டும் பொறுத்ததல்ல. இது இரண்டாவதாக நம்ம எடுத்துக்கிற செய்தி. எல்லோருக்கும் கல்வி வேணும். அந்த கல்வி தொடர்ச்சியான கல்வியாகவும் இருக்கும். 10ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிடுறாங்க, அதுக்கு பிறகு எதையுமே படிக்கிறது இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு படித்த படிப்பு மறந்து போயிடும். படிப்புக்குரிய பண்பாடு, படிப்புக்குரிய அணுகுமுறை, படிப்புக்குரிய அறிவியல் கண்ணோட்டம் அற்று போயிடும். அதுலதான் தொடர்ச்சியான கல்வி என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இப்ப வயது வந்தோர் கல்வின்னா சின்ன பிள்ளைல படிக்காம இருந்துட்டு பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் ஸ்லேட்டை கொடுத்து படிக்க வைக்கிறது, அந்த பொருள் இல்லை. அடல்ட் எஜுகேஷன் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சர்வே சிக்ஷா அபியான்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வராம வெளியில படிச்சுக்க வச்சுக்கிறது. முறைசார் கல்வியை மறுப்பதற்குத்தான் முறைசாராத கல்வியை கொண்டுட்டு வந்தாங்க. முறைசார் கல்வியில சில பேர் படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க, படிக்க முடியாத சூழல் இருக்காங்க. அவங்களுக்காக அவங்களை முறைசார்ந்த கல்விக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு படிக்கட்டாக இல்லை. அப்படிப்பட்ட இந்த முறைசாராத கல்விக்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டிருப்பது இப்ப நமக்கெல்லாம் சமூக ஊடகங்கள் நிறைய பயன்படுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள முடிகிறது. அவரவர் ஆர்வத்துக்கு ஏற்ப அந்த செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்றோம். தொடர்ந்து புதிய செய்திகளை விரும்பினால் கற்றுக்கொண்டிருக்கலாம், விரும்பாதவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இதெல்லாம் மறைந்து போயிடும். ஒரு செய்தி இன்னொரு செய்தி மறைந்து போகும். ஆனால் இதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருவி அன்றைக்கும் இன்றைக்கும் நூலகங்கள் தான். ஒரு சமூகம் நூலகங்களை எப்படி பேணி காக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பயன்படுத்துகிறது என்பதை பொறுத்து அது அறிவார்ந்த சமூகமாக இருக்கும். இப்ப இந்த சோழர் காலத்திய கல்வி முறையில மிக முக்கியமான ஒரு கூறாக இருப்பது நூலகங்களும் ஆவண காப்பகங்களும் தான். ஆலயங்களில் நூலகங்களும் ஆவண காப்பகங்களும்னு சொல்லி நம்முடைய முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார். பழைய நூலகங்கள் இப்ப நமக்கு யாழ்ப்பாண நூலக எரிப்பு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கொடிய நிகழ்ச்சி. அது ஒரு அறிவு சார்ந்த அல்லது பண்பாட்டு தொடர்பிலான ஒரு முள்ளிவாய்க்கால. யாரையும் உயிரோட எரிக்கணும்னே அவசியம் இல்லை. உங்களுடைய அறிவு செல்வத்தை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற பண்பாட்டு விழுமியங்களை உடனே எரிச்சு கொளுத்தி சாம்பலாக்கிறீங்கன்னா அது அந்த இனத்தை அழிப்பு. அப்படிப்பட்ட ஒரு இன அழிப்புகளை வரலாற்றில் நிறைய நடந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சு மிக கொடிய நிகழ்வு நம்ம ஈழத்தில் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட அந்த நிகழ்வு. இந்த நூலகங்களை நன்கு பேணவில்லை, பராமரிக்கவில்லை, புதியவற்றை சேர்த்து வைக்கவில்லை என்றாலே அது ஒரு அறிவை அழிக்கிற, அறிவை சீரழிக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடித்து போகிறதுக்கான ஒரு வழியா இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நூலகத்திற்கு போகாம இருக்கவே மாட்டோம், படிப்பகத்துக்கு போகாம இருக்கவே மாட்டோம். எப்படியோ கொஞ்ச நேரம் போய் பத்திரிகைகள் படிக்கணும், படிக்காம இருந்தா முடியாது. பள்ளியில கல்லூரிகள்ல நூலகங்கள் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து படிக்கணும். இப்ப பெரும்பாலும் அந்த கல்லூரி நூலகங்கள்லாம் அவங்களுடைய படிப்பு தொடர்பான நூலகங்களா இருக்குது தவிர பொது அறிவுக்கான நூலகங்களா இல்லை.
புத்தகங்களை வாங்கி படிக்கிறதுக்கான இதா இல்லை. வேறு செய்திகள், பொது வாழ்க்கை செய்திகள், புவியியல் அறிவியல் செய்திகள், அரசியல் செய்திகள், வரலாற்று செய்திகள் அப்படி இல்லை. நமக்கு அன்னைக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு இருக்கிற போலிய அச்சு ஊடகம் அன்னைக்கு இல்லை. அவங்க பனை ஓலைகளில் தான் எழுத்தாணி கொண்டு எழுதும். பனை ஓலைகள் கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகும்னா சிதைந்து போயிடும். சில இது எழுதும் போது உடைந்து போறதற்கு. அப்ப காப்பி எடுக்கணும். அதை எங்க கொண்டு போய் அச்சடிக்கிறதுக்கு வழி இல்லை. அப்ப நிறைய பேர் உட்கார்ந்து நிறைய படிகள் எழுதணும், நிறைய ஊலைகள் எழுதணும், எழுத்தாணி கொண்டு எழுதி கொண்டே இருக்கும், நிறைய எழுதணும். 19ஆம் நூற்றாண்டு கடைசி வரைக்கும் கூட இந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் இருந்திருக்கு. பனை ஓலை அழிந்து விடும் என்பதால் தான் அவங்க வேறு ஒரு முறையை கையாடுறாங்க. அது கல்வெட்டுகளா எழுதி வைப்பது, இன்னொன்னு செம்பில் எழுதி வைப்பது, செம்பில் பதிக்கிறது, முத்திரை பதிக்கிறது, பொறிக்கிறது, சரியா சொன்னா பொறித்தல், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதான் செப்பேடு நம்ம திருப்பி சொல்றோம். அது ஓலையை போல அழிந்துறாரு, காகிதத்தை போல கூட அழிந்துறாரு. அது கல்லுக்கு அடுத்தபடி அது பாதுகாப்பா இருக்கக்கூடியது. அப்படி இவர்கள் நிறைய முக்கிய ஆவணங்களையும் குறிப்பா ராஜராஜன் காலத்துல ஆரம்பிக்கிறாங்க. ஆவணங்கள், நூல்களை நிறைய படிகள் எடுத்து அதை சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பண்டாரம்னு பேர். பண்டாரம்னா ஒண்ணு இல்ல, பண்டகசாலைக்கு பண்டாரம்னு பேரு. ஆவண பண்டாரங்கள் நூலகங்களில் வைத்து பேணி காத்தார். இப்பயும் கூட நமக்கு சரஸ்வதி மகால்ல தஞ்சாவூர்ல நிறைய அந்த ஓலைச்சுவடிகள் பாதுகாத்துக்கு நம்ம ஒரு பாலசுப்ரமணியம் அதுல பணி செய்தார். தஞ்சை பெரிய கோயில் கருவறையை சுற்றிய அந்த சாந்தாரம்ங்கிற அந்த அறை சுவர்களில் ஓவிய கலைஞர்கள் தீட்டிய வண்ண காட்சிகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு குடும்பம் நடந்துச்சு. அந்த ஓவியங்களை மறைத்து விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல திரும்ப ஒரு பெயிண்ட் அடிச்சு வேற படத்தை வரைஞ்சிட்டாங்க. இப்ப வல்லுநர்கள் அதுக்குரிய வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த மேல வரைந்திருந்ததெல்லாம் உரிச்சு எடுத்துதான் அப்புறம் பழைய படத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்பயும் அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அது சிதையாமல் இருக்கு. நிறைய வரலாற்றை அது சொல்லிக் கொண்டிருக்கு. கோயில்னா ஏதோ போய் சாமி கும்பிட்டுட்டு மந்திரம் சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்ற இடம்னு இல்லை. நூலகங்கள், ஓவியங்கள், வரலாற்று பதிவுகள், அரசு ஆவணங்கள் இப்படி எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி சொல்றாங்க. என்னன்னா, ராஜராஜ சோழன் ஒரு முறை ஒரு பாட்டு ஒண்ணு அவர் காதில் விடுது. அவர் ஒரு சிவபக்தரா இருக்கிறாரு. பாட்டு ரொம்ப சுவையாவும் சுவாரஸ்யமா இருக்கு, அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உடனே அரசவையில எல்லாரையும் கேட்கிறார், இது என்ன பாட்டு? இந்த மாதிரி நான் கேட்டேன். அதுதான் தேவாரம், அதை பக்தர்கள் பாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அது எங்க இருக்கு? யார் எழுதி வச்சிருக்கா? அப்ப நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லி அந்த அவையில் இருக்கிற ஒரு புலவர் சொல்றாரு, அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல, அதெல்லாம் பிள்ளை கோயில்ல தீட்சிதர்கள் வச்சிருக்கிறாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க யாருக்கும், ஒரு அறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. சரி, இவர்தான் மன்னராச்சே, நேர புறப்பட்டு போறார். எங்க அந்த அறையை துறங்க, அதெல்லாம் வேணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் தீட்சிதர் எவ்வளவு திமிரா இருப்பான், அப்படியே அப்படிதான் இருந்திருக்கான். அதெல்லாம் கொடுக்க முடியாது. யாரு கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன். சரி, அப்ப ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? யாரு கேட்டா கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் சொல்றான், இந்த தேவாரத்தை எழுதியவர்களே கேட்டாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப என்ன பண்றது? அவங்களே வந்தாதான் கொடுப்போம்னா, வந்தார் ராஜராஜன். அந்த சுந்தரர், சம்பந்தர், அப்பர், இந்த 3 பேருக்கும் பொற்சிலைகள் செய்தார். தங்கத்துல சிலையா செஞ்சார். நேரா எடுத்துட்டு போனார் தீட்சிதர்கள்ட்ட. யாரு வந்தா கொடுப்பான்னு சொன்னீங்க? இந்த மாதிரி அவங்க 3 பேரும் வரணும். இந்த 3 பேரும் வந்துட்டாங்க.
இது 3 பேர் கிடையாது, இது சிலை அப்படின்னாங்க. சரி, நீங்க இந்த கோயில்ல ஒருத்தரை வச்சு கும்பிடுறீங்களே, அது யாரு? அது தில்லை அம்பலவாணன் நடராஜன். அவர் என்ன, அவரு சிலை தானே. அவரு சிலையா இருந்தாலும் நீங்க கடவுள்னு வச்சுக்கிறீங்க. இவங்க 3 பேரையும் வந்து நீங்க சிலைங்கிறீங்க. அந்த வாதத்தில் வெல்ல முடியாத போது சரி அப்படின்னு கொடுத்துட்டான். அதான் அந்த சிதம்பர ரகசியங்கள். அந்த அறைய போய் திறந்து பார்த்தா ஏராளமான ஓலைச்சுவடிகள் அரிச்சு செல்லரிச்சு போய் கிடந்துச்சு. அதை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு வந்து கிடைத்ததை எல்லாம் தொகுத்து திரும்ப அதை மறுபடி எடுக்க செய்து இதை தினந்தோறும் கோயிலில் ஓதுவதற்கு ஆட்களை நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இதை தொடர்படியாக அடுத்தடுத்து எப்படி செய்து கொண்டே போவதுன்னு அதற்கு பணம் ஒதுக்கி ஆள் ஒதுக்கி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இல்லைன்னா தேவாரமே கிடைக்காம போயிருக்கணும். அப்படி அவங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தது. அதே தில்லை கோயில்ல பிற்காலத்தில் வந்து ஒரு அங்க கல்வெட்டு கண்டெடுக்கிறாங்க. அங்க ஒரு நூலகம் தொடர்ச்சியா இயங்கி இருக்கு. 20 அறிஞர்கள் அந்த நூலகத்திலேயே பணி செய்திருக்கிறாங்க. எல்லாம் பின்னால கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த நூலகங்களை அமைப்பது, இயக்குவது, நூல்களை சேகரிப்பது, பாதுகாப்பது, அதுக்கு பேரு சரஸ்வதி பண்டாரம்ங்கிற பேர்ல தான் இந்த நூலகங்கள்லாம் இயங்கி இருக்கு. இப்ப இருக்க சரஸ்வதி மகால் நம்ம பார்க்கிறோம். அதற்கென்று அவர்கள் நிலம் ஒதுக்குவது, பணம் ஒதுக்குவது, பல்வேறு வழிகளிலும் இந்த ஒவ்வொரு கோயிலையும் நூலகங்களை பராமரித்து காலங்காலமாக சிதையும் நிலையில் இருக்கும் பழைய நூல்களை புதிய ஏடுகளில் புதுப்பித்து வந்திருக்காங்க. சோழ மன்னர்களுக்கு இருந்த இன்னொரு முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னா, எல்லோருக்கும் தெரியும் தானே, கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், அப்புறம் ஈழம் கொண்டான், எல்லாம் இருக்கு. ராஜராஜ சோழனே ஓரளவுக்கு படையெடுத்து போனான், இலங்கையை கைப்பற்றினான். அவனுடைய முதல் போரே பாண்டியர்களுக்கும் இலங்கையர்களுக்கும் சேரர்களுக்கும் எதிராக தான் நடந்துச்சு. காந்தூர் சாலை போருங்கிறது நமக்கு நம்ம தலைப்புல அது அவ்வளவு தொடர்பு இல்லைங்கிறதுனால நான் அதெல்லாம் சுவாரஸ்யமான செய்திகள், அதுக்குள்ள நான் போகல. ஆனால் இங்க போறாங்க, வடக்க கங்கை வரைக்கும் கரிகால காலத்திலேயே படையெடுக்கிறாங்க. இப்ப மீண்டும் போறாங்க. பல தெலுங்கு பகுதிகள், கன்னட பகுதி எல்லாம் கைப்பற்றுறாங்க. கம்போடியா வந்து முக்கியமான ஒரு இடம், இவங்க போய் படையெடுத்து போற பகுதிகள்ல ஒண்ணு. அப்ப அதுக்கு பேரு காம்போஜம்னு இருந்துச்சு. இப்ப கூட கம்போடியா பேரை எடுத்துட்டாங்க. இப்ப கம்பூச்சியான்னு பேர். அங்க இந்த ஆங்கோர் வாட்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 3-4 கோயில்கள் இருக்கு. இந்த தமிழ்நாட்டினுடைய கட்டடக்கலை முறையோடு அமைந்த கோயில்கள் அது. அங்கேயும் பெரிய நூலகங்களை அமைச்சாங்க. அதான் முக்கியமான. இப்ப கூட நிறைய சான்றுகள் வேண்டும் என்றால் அந்த நூலகத்தில் போய் வரலாற்று ஆசிரியர்கள் தேடி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ஆக இந்த ஆவண காப்பகங்கள், நூலகங்கள் என்பவை மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பணிகளில் ஒன்றாக இருந்துச்சு. இந்த கல்விக்கு அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியத்துவம். அடுத்தது 3ஆவதாக நம்ம இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அறிவியல் என்பது கல்வி. இது அடிப்படையா இருக்கிறதா நம்ம வள்ளுவர் தெளிவா சொல்றார். எண்ணும் எழுத்தும், எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்னு கொன்றை வேந்தன்ல ஔவையார் சொல்றாரு. என்ன எண்ணும் எழுத்தும்னா என்ன? எழுத்து நமக்கு தெரியும், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. அப்புறம் இந்த எழுத்துக்களை கொண்டு அமைக்கக்கூடிய சொற்கள், சொற்றொடர்கள், சொல்லியங்கள், அதான் வாக்கியங்கள். அப்புறம் இந்த வாக்கியங்களை கோத்து நாம் எழுதுகிற செய்திகள், கதைகள், அதுக்குள்ள இயல், இசை, நாடகம் எல்லாம் வந்து. எண்ணுங்கிறது என்ன? எண் என்று சொல்வது ஒரு கூட்டல் கணித்தல் கணக்கு மட்டுமல்ல. இன்னைக்கும் கூட எந்த துறையில் நீங்கள் படிக்க போனாலும், எந்த அறிவியல் துறைக்கு போனாலும் தவிர்க்க முடியாமலே உங்களுக்கு தேவைப்படுவது கணித அறிவு. கணித அறிவு இல்லாமல் நீங்கள் வந்து பொறியியல் படிக்க முடியாது. எந்த துறையிலையும் போய் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு அடிப்படை அறிவு வேணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றிய ஒரு சுவையான தகவல் என்னன்னா, அவர் அவ்வளவு பெரிய
பூதியல் அறிஞர், அதாவது இயற்பியலாளர். மிகச்சிறந்த நமக்கு தெரியும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு E=mc² என்ற அதை கண்டுபிடித்தவர். அது விஞ்ஞானத்துடைய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு கண்டுபிடிப்பா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு கூட நம்ம அவரை பத்தி சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு யூத இனம் வேட்டையாடப்பட்ட போது ஹிட்லருக்கு அஞ்சி நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் அவர் ஒருத்தர். யூதர்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்ற கொள்கைக்கு தான் ஜயோனிசம்னு பேர். அவர் ஒரு ஜயோனிஸ்டாக இருந்தார். ஏன்னா அவரு தங்களுக்கு ஒரு நாடு இருந்தா பாதுகாப்பா இருக்க முடியும் என்று நினைச்சார். அவர் ஒன்றும் பாலத்தீனத்துக்கோ மற்றவங்களுக்கு எதிரியாலாம் இல்லை. ஆனா ஜயோனிசம் அவருடைய கொள்கை. ஜயோனிஸ்ட் பேங்க்னு வச்சிருந்தாங்க, பணம் போட்டு சேர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. உண்மையிலேயே இஸ்ரேல் அமைக்கப்பட்ட போது அவங்க ஆசைப்பட்டாங்க, முதல் குடியரசுத் தலைவராக ஐன்ஸ்டீனை கொண்டு வரணும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கொண்டு வரணும் என்று விரும்பினாங்க. ஐன்ஸ்டீன் அதெல்லாம் முடியாதியா, எனக்கு E=mc² இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஆபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். எனக்கு குடியரசுத் தலைவர் பதவியை விட எனக்கு முக்கியமானது இதுதான், இந்த கணித வாய்ப்பாடு தான், இந்த இயற்பியல் அறிவியல் கோட்பாடு தான் எனக்கு முக்கியம். நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்தார், கூட்டோட போய் ஒட்டிக்கிட்டார். ஏன்னா அவர் அறிவியலர் கிடையாது. அறிவியலாளர் இருந்தா அவங்க அறிவியலை நேசிப்பார். அப்படி அவரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவரை பத்தி என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா, அவரு கணிதத்தில் அவ்வளவு வலுவானவர் அல்ல. அதாவது வலுவானா இப்ப நம்மளோட ஒப்பிட்டு பார்த்துக்க கூடாது, 5ஆம் வாய்ப்பாடு அப்படி இல்லை. ரொம்ப நுட்பமான நுண்கணிதங்கள்ல அவரு கொஞ்சம் வலுவில்லாம இருந்தார். அதனால என்ன பண்ணுவார்னா, கூடவே ஒரு கணித ஆசிரியரை கூட வச்சுக்குவார், தன்னோடையே வச்சுக்குவார். நம்ம எல்லாம் குடும்ப டாக்டர் மாதிரி அவருக்கு குடும்ப கணக்காசிரியர் ஒருத்தர் கூடவே இருந்து அவருக்கான உதவிகள் கணக்கு பாடத்துல செய்தார். அப்படிப்பட்ட ஒரு கணக்கியல் அறிவுக்கு தமிழர்கள் என்ன செய்தார்கள்? இது நல்ல புதிய செய்திகளா வச்சிருக்கு. அனுப்பியிருக்கிற அந்த கட்டுரை என்பது தமிழ் எழுத்தும் கீழ்கணக்கும் என்று பேர். கீழ்கணக்குன்னா என்ன? நம்ம 14 கீழ்கணக்குலாம் கேள்விப்பட்டிருக்கோம். கணக்கு கீழ்கணக்குன்னு சொன்னா ஒரு எண் மேல இருக்கும், அது கீழே இன்னொரு எண் வரும். அது ஆங்கிலத்துல பிராக்ஷன் பேரு, பின்னம்னு பேரு. என்னன்னா இதுல ரொம்ப தெளிவா ஆதாரத்தோட நமக்கு தெரியறது என்னன்னா, இந்த கணக்கை இவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை, ஜெர்மானியரிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை, ஆரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. ஆரியபட்டா பாஸ்கர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கல. அது எதுல தெரியுதுன்னா, இதற்கு அவர்கள் பயன்படுத்திய அளவைகள், அந்த அளவைகளுக்கான பெயர்கள் அனைத்தும் தமிழில் இருக்கு. அது இப்ப நமக்கு இந்த கல்வெட்டுகள் மற்ற எல்லாத்திலையும் இந்த ஆதாரங்களை வெளியே எடுத்திருக்கிறார். நம்முடைய மொழியில முதல்ல ஒரு எழுத்து வடிவம் இருந்துச்சு, அதுதான் இப்ப பிராமின்னு இருக்கலாம். இப்ப தமிழி, பிராமி அசோக பிராமி என்று நமக்கு பின்னால வந்ததுதான். அவங்க இது அவனுக்கு தெரிஞ்சது அது முதல்ல இருந்ததுனால இது பிராமிங்க. பிராமி கிடையாது, தமிழ் எழுத்துக்கள். அதுக்கு பிறகு 2வது கட்டமா 11-12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மட்ட எழுத்து வரி வடிவம் இருந்துச்சு. நீங்க மட்ட எழுத்துனா ஒண்ணும் இல்ல, மட்டமா இருக்கும். இப்ப நம்ம தெலுங்கு, மலையாளம், கன்னடம்லாம் மட்ட எழுத்து முறையில இருக்கு. அதுக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் பண்ணிக்குவாங்க. சிங்களம் கூட மட்ட எழுத்து முறையில தான் இருக்கு. இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் என்பது சோழர் ஆட்சியில தான் இறுதியா முழுமை அடைந்தது. பிறகுதான் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அதில் அவர்கள் இந்த கணக்கு முறைகள், கட்டடக்கலை எல்லாவற்றையும் பற்றி அவங்க ஏற்கனவே எழுதி வைத்திருந்த அவற்றை அடிப்படையாக கொள்ளாமல் தற்சார்பாக தமிழர்கள் தமக்காக உருவாக்கி கொண்ட ஒரு அற்புதமான அறிவியல் கணக்கு முறைதான் இந்த கீழ்கணக்கு என்பது.
இப்ப நாம வீட்டுல நீங்க வந்து ஒரு அட்டை உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு பெட்டி செய்ய சொல்றேன். நான் நிறைய சோதிச்சு பார்த்திருக்கேன். இந்த பெட்டி சரியா ஒரு சதுரமான பெட்டியாக இருக்கணும். செய்ய முடியுமா? ஏதோ இடத்துல கோணிக்கும். ஒரு ஓவியத்தை பார்த்து நீங்க இன்னொரு ஓவியம் வரைகிறீங்க, ஒரு உருவத்தை பார்த்து வரைகிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கும். என்ன எங்க எதனால இடிக்குது? இது ப்ரொபோர்ஷன் சொல்றது, தக ஒழுங்கு. நம்ம ரொம்ப நாளா விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் விகிதாச்சாரம். இப்போ உணவு, ஒரு நோயாளிக்கு மருந்து உணவு கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்றை மட்டுமே நிறைய சாப்பிடக்கூடாது. இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதான் சரி விகித உணவுங்க. ப்ரொபோர்ஷன் இருக்கணும், எல்லாத்திலுமே ப்ரொபோர்ஷன் இருக்கணும். ஒரு வண்ணங்கள் தீட்டுவதில் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பிராக்ஷன். ஒன்று எதில் எத்தனை பங்கு இருக்கணும் என்பதுதான் முக்கியம். எனக்கு இன்னைய வரைக்கும் கூட இந்த கூறு இருக்கிற நில அளவை கணக்கு இருக்கு பாருங்க. எங்க பக்கத்துல ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது, குழி மா வேலி. நில அளந்து கணக்கு சொல்ற தியாகராஜசாமிக்கு 1000 வேலி, தியாகராஜ முதலியாருக்கு 1000 வேலி, இப்படிதான் சொல்லுவோம் நாங்க. இந்த வேலி கணக்கு தான். சோழர் காலத்தில் இந்த வேலி கணக்கில் தான் அவங்க எல்லாத்தையும் அளவிட்டாங்க. இந்த கோயிலுக்கு யார் யார் என்ன கொடுக்கணும் என்னங்கிறது பூரா வேலி மா குழி இப்படிதான் பண்றாங்க. இதை பிரிச்சு துண்டு துண்டா பிரிக்கிற போது இந்த அரைக்காணி, முந்திரிக்கை, 4 மா இப்படி துண்டு துண்டா பிரிக்கிறாங்க. நமக்கு அந்த பெயர்கள் எல்லாம் புதுசா கேட்கிறோம். 3/4 ரூ, அரை ரூ, 1/4 ரூ, 4 மா, முன்னிங்கிலஞ்சு, மும்மா. அதாவது நமக்கு என்ன தெரியும், 1 2 பிரிச்சா அரை, அதை இன்னும் 2 பிரிச்சா 1/4, அதுக்கு மேல பிரிச்சா அது அரைக்கால். இது வரைக்கும் தெரியும். ஆனா இதுல எப்படின்னா 1/10க்கு ஒரு பேர் இருக்கு. வீசம் 1/16, அது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு மேல முக்காணி. இது எங்க போகுதுன்னா 160ல 1ன்னா என்ன, 1600ல 1ன்னா என்ன, 5020ல 3ன்னா என்ன, இப்படி இந்த அளவுக்கு போகுது. இந்த துல்லியமான கணக்கை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் கட்டடம் கட்ட முடியும், நிலத்தை அளக்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு கணக்கு முறைக்கு தான் கீழ்கணக்குன்னு பேர். தமிழினுடைய அறிவு பங்களிப்புகளில் ஒண்ணு, தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறான் பாருங்க. தமிழ்ல கீழ்கணக்கு. எந்த வேறு மொழியின் துணையின்றி தமிழால் இயங்க முடியும் என்பதை ரொம்ப பிற்காலத்துல கால்டுவெல் கண்டுபிடிச்சு சொன்னார்னு சொல்லி பாவாணர் சொல்வார். தமிழால் தனித்து இயங்க முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இயற்கை காட்சியை தமிழ்லயே வர்ணிக்கலாம், அதுக்கு ஆங்கிலமோ வடமொழியோ தெலுங்கோ வேற மொழியோ துணைக்கு வேண்டியில்லை. ஒரு கதையை தமிழ்லயே எழுதலாம், ஒரு செய்தியை தமிழ்லயே அறிவிக்கலாம், ஒரு வரலாற்று நூலை தமிழ்லயே எழுதலாம். அது மட்டுமல்ல, அறிவியலுக்கு தமிழே போதும். தமிழுக்கு எந்த மொழியின் துணையும் இன்றி அறிவியலை படிக்க முடியும். அதுக்கான அடிப்படை இருப்பதால் தான், இந்த அடிப்படை தான் உங்களுக்கு ஒரு கல்லணையை கட்டுவதற்கான அறிவியலாக வெளிப்பட்டது. இந்த பெரிய கோயிலை கட்டுவதற்கான அடிப்படையாக இது வெளிப்பட்டு, நிச்சயமா குஞ்சர மல்லன் வந்து அவனுக்கு பேரு, ராஜராஜன் கொடுத்த பேரு ராஜராஜ பெருந்தச்சன். அந்த குஞ்சர மல்லனுக்கு கணக்கும் தெரியாது, அறிவியலும் தெரியாது என்றால் அவனால் எப்படி இதை கட்டியிருக்க முடியும்? அவனுக்கு தெரிந்திருந்தது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், சமூகத்தில் மற்றவர்களுக்கு தெரியல, இவன் மட்டும் ஏதாவது ஒரு வெளிநாட்டுல போய் படிச்சு வந்தானா, இவனுக்கு மட்டும் தனியாக ஒரு பயிற்சி ஏற்பாடு செய்து ஒன்று அல்ல வெள்ளைக்காரர்களையோ அல்லது ஆரியர்களையோ மற்றவர்களையோ கொண்டு பயிற்சி கொடுத்திருப்பானா? பிள்ளை இல்லை. நம்முடைய சோழர் வரலாற்றை எழுதின ஒரு முக்கியமான ஆசிரியர் கே.கே. பிள்ளை
இதை பத்தி ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி எழுப்புறார். ஊர் பொதுமக்களுக்கு கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டதா? கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் அதன் தரமும் அது பயிற்றப்பட்ட முறையும் எத்தகையன என்ற கேள்விகளுக்கு விடை காண முடியவில்லை. ஊர் பொதுமக்கள் பிழையற எழுதும் அளவுக்கு கல்வி அறிவு பெறவில்லை என்று யூகிக்க வேண்டியுள்ளது. அரசாணைகளையும் உடைமை மாற்று ஆவணங்களையும் அழிவின்றி கல்லில் பொறிக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்த கல் தச்சர்கள் பொறித்த கல்வெட்டுகளில் நூற்றுக்கணக்கான எழுத்து பிழைகளை காண்கிறோம். எழுத்துப்பிழையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் கருதுறது. ஏன்னா அப்ப இருந்த எழுத்து முறை இருக்கு பாருங்க. எப்படி வந்துச்சுன்னா அப்ப இருக்கிற எழுத்து முறையே எப்படி நமக்கு ஆதாரம் கிடைக்குதுன்னா, சமண முனிவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, சமண துறவிகள் இருந்தாங்க. சமண துறவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உணவை நிறுத்திடுவாங்க, எதுவும் உண்ண மாட்டாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமான குகைகளில் போய் அவங்க கல் படுக்கையில மெத்தையெல்லாம் போட்டு படுக்க மாட்டாங்க, கல் படுக்கைகள்ல படுத்துருவாங்க. இந்த கல் படுக்கைகளை யார் அமைத்து கொடுத்தது, யாருக்காக அமைத்து கொடுத்தது என்பதெல்லாம் அந்த கல்லில் பொறிக்கப்படும். அதுதான் கல்வெட்டு எழுத்துக்களுடைய தொடக்கம். அப்படி எழுதப்பட்ட எழுத்தில் காலத்துக்கு காலம் எது பொருந்தும் பொருந்தாதுங்கிறது மாறுது. நமக்கு உதாரணமா இடையின இரு போட்டு இக்கு போட்டு எழுதக்கூடிய பல செய்திகள் வள்ளுவர் காலத்துல ஒரு வள்ளின இரு போட்டு எழுதிடுவாங்க, இந்த இறுக்கெல்லாம் போடாம எழுதிடுவாங்க. பவளம் பவளம் ரெண்டு விதமா எழுதுறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கலாம், அதனால அது பிழைன்னு சொல்ல முடியாது. கல்லில் பொறிக்கும்படி வாசகம் எழுதி கொடுத்த அரசாங்க அலுவலர்களே இதுக்குன்னு அதிகாரிகள் இருந்தாங்க, சரிபார்க்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. அவர்கள் பிழைகளை அறியாதவர்களாக இருந்தனர். அன்றி பிழையுடன் பொறிக்கப்பட்டு வரும்போது அதை கண்காணித்து அவ்வப்போது திருத்து வழக்கம் இல்லையா என்றெல்லாம் ஐயப்பாடுகள் எழுகின்றன. இந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, கல்லுக்கும் சுதைக்கும் உயிர்களை ஊட்டிய சிற்பிகளும் ஓவியர்களும் கட்டட கலைஞரும் அக்காலத்தில் வாழ்ந்து வந்தனர். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை, வானலாவிய சான்றா நிக்குது. கல்லுக்கும் சுதைக்கும் உயிரூட்டி சிற்பிகள் ஓவியர்கள் கட்டட கலைஞர்கள் அக்காலத்தில் வாழ்ந்தனர். தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய சிற்பிகளும் அக்கோயிலின் உச்சுற்றாலை சுவர்களின் மேல் வண்ண ஓவியங்களை தீட்டி கண்களுக்கு விருந்தளித்த ஓவிய புலவர்களும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்று கூற முடியாது. தம் தொழில்நுட்பங்களை மட்டுமின்றி அத்தொழிலில் பயன்படுத்தப்பட்ட கல் வகைகள், வண்ண கலவைகள், கதைப்பூச்சி ஆகியவை பற்றிய நுண்ணறிவையும் படைத்தவர்களாகவே அவர்கள் தோன்றுகின்றனர். சிலைகளை கல்லில் வடிக்கவும் வடிவங்களை அழியாத அழகிய வண்ணங்களில் தீட்டவும் போதுமான ஆக்க பயிற்சியும் அவர்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கணக்கு மட்டும் இல்லை, வேதியியலும் வருது. என்ன மாதிரியான வண்ணக்கலவைகளை எப்படி உண்டாக்கணும், எது அழியாத வண்ணக்கலவைகளா இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய கற்பாறைகளை கோபுரங்களின் மேலும் கட்டடங்களின் மேலும் ஏற்றவும் வேண்டிய கோணங்களில் அவற்றை செதுக்கி அமைக்கவும் அவற்றை இழைத்து மெருகூட்டவும் தேவையான பொறியியல் நுட்பமும் அவர்கள் வாய்க்க பெற்றிருந்தனர். இந்த நுண்ணறிவை அவர்கள் பள்ளிகளில் கற்றனரா, நூன்முகத்தில் பெற்றனரா, அன்றி ஆசாரிடமிருந்து நேர்முகமாக பெற்றனரா என்று அறிந்து கொள்வதற்கு போதுமான சான்றுகள் கிடைக்கவில்லை. செயங்கொண்டரும் ஒட்டக்கூத்தரும் சேக்கிழாரும் கம்பரும் புகழேந்தியும் வாழ்ந்த காலத்து தமிழ் மக்கள் அவருடைய இலக்கிய படைப்புகளை பயின்று பயன்பெற்றனரா, அன்றி அரசவையினர் மட்டும் அவற்றை படிக்க கேட்டு வந்தனரா, அன்றி பிரம்மதேயங்களிலும் அவை பயிலப்பட்டனவா என்றும் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இது கே பிள்ளை இந்த மாதிரி சொல்றாரு. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அகச்சான்றுகளின் அடிப்படையில் தெரிந்த ஒரு செய்தி என்னன்னா, பொதுவாக கல்வி பெற்ற ஒரு சமூகமாக அது இருந்தது, கல்வி பரவலாக இருந்தது. அது நிறுவனமயப்பட்ட கல்வியா இருந்துச்சா இல்லையாங்கிறது மட்டும்தான் நமக்கு விடை தெரியாத ஒரு வினாவாக இருக்கு. அவர் சொல்றதை பார்த்தா, சேக்கிழார் சொல்றதை பார்த்தா ஒரு தொடக்க கல்வி அளவுக்கு நிறுவனமாகும், அப்புறம் அது குருகுல கல்வியாக அல்லது வீட்டில் இருக்கிற குலக்கல்வியாக அப்படி இருந்திருக்க கூடும். இந்த குலக்கல்வியில இதுக்கு பின்னால சொல்ற பொருளை புரிஞ்சிக்க கூடாது.
இவர் கற்கலாம், இவர் கற்க கூடாதுன்னு அல்ல, யார் வேண்டுமானாலும் கற்கலாம். ஏன்னா எல்லா தொழில்களுக்குமே அவர்கள் உயர்வான மதிப்பு கொடுத்திருந்தார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் மதிப்போடு பதிவு செய்தார்கள் என்பதெல்லாம் உண்மை. அதற்கு மேல் நிறைய செய்திகள் சொல்லப்படுகின்றன, அவையெல்லாம் ஆய்வுக்குரியவை. ஆனா இந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது சோழர் கால கல்வி என்பது பிற்காலத்தில் என்ன ஆயிற்றுன்னு நம்ம அடுத்து பார்க்கணும். ஏன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்தில் ஒரு சமூகம் உச்ச நிலையை அடைந்த ஒரு கட்டம் போய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அவர்கள் பிற்காலத்தில் வீழ்த்தப்படுற முகமதியர்கள், மராத்தியர்கள், தெலுங்கர்கள் வந்து சேர்ந்துடுறாங்க. அது நம்முடைய தமிழக கல்வியினுடைய ஒரு வீழ்ச்சி காலம். நம்ம அதை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இவ்வளவுதான் நம்ம சோழர் கால கேள்வி பற்றி என்னால் தெரிந்து கொள்ள முடிந்த செய்திகள். ஆனா இதற்கு மேல நம்ம ஏற்கனவே எடுத்த தலைப்புகள் இருக்குல்ல, அந்த சங்ககால கல்வி, பல்லவர் கால கல்வி, இதெல்லாம் நிறைய புதிய செய்திகள் என்னிடம் கிடைச்சிருக்கு. நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறதுனால சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மற்றவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் உதவி பண்றாங்க, ஆர்வத்தோட உதவி பண்றாங்க. ஆனா அதை வந்து நம்ம ஒரு நூலாக எழுதுவதற்கு நான் பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒரு தமிழக கல்வி வரலாறுக்குன்னு ஒரு நூல் இல்லைங்க, இதான் உண்மை. அந்த நான் முதல்ல ஆரம்பத்துல எடுத்து காட்டின இவரு தனிநாயகம் அடிகளாருடைய அந்த ஒரே ஒரு புத்தகம், பண்டை கால தமிழ் கல்வி பற்றிய ஒரு புத்தகம் தான் இருக்கு. அதற்கு பிறகு இதை ஒரு காலவரிசைப்படியோ அல்லது ஒவ்வொரு காலத்திற்கு மேற்பவோ இதனுடைய வரலாறு என்பது எழுதப்படல. மன்னர்களுடைய வரலாறு, போர்களின் வரலாறு எல்லாம் இருக்குது, தவிர கல்வியின் வரலாறு எழுதப்படல. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும்னா, இந்த சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற அந்த பெயர், அதற்கு பொருத்தமாக மக்களிடம் பரவி இருந்த கல்வி, அறிவு, இது எல்லாமே இறுதியாக விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் அடியோடு சிதைக்கப்பட்டுச்சு. அதுதான் வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து முழுமைப்படுத்தியது. மீண்டும் மீண்டும் இந்த 1000 ஆண்டுகள தாக்குதல்கள் இருந்தன, தவிர அதான் 1000 ஆண்டுன்னு சொல்றதுடைய அர்த்தம். அப்பயே அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கல்வியை மறுத்துட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தொடர்ந்து இந்த போராட்டம் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் சமயத்துறையில, பண்பாட்டுத்துறையில, பெயர் வைப்பதுல, ஊர் பெயர்கள்ல, எல்லாத்திலையும் ஒவ்வொன்றா அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனா அது முழுமை அடைந்தது என்பது இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அது முழுமை அடையல. இதான் நமக்கு தெரிந்திருக்கிற செய்திகள். அடுத்து நம்ம வந்து இந்த முகமதியர், மராத்தியர், தெலுங்கர் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பார்த்துட்டு அப்புறம் நம்ம பிரித்தானியர் ஆட்சிக்கு போயிடலாம், நம்ம காலத்துக்கும் வந்துடலாம். இதோட நான் முடிச்சுக்கிறேன்.